பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. இது கோ வித் தக்காளி சட்னி இல்லைனா டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க. வணக்கம், வெல்கம் டு மாமா விஆர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா வெஜிடேரியன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணோம். வாங்க. ஒரு சின்ன ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கறி லீஃப் கொஞ்சம் போட்டுங்க. ஒரு மிளகாய் அது மாதிரி கட் பண்ணிங்க. வெங்காயம் குக் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 50 கிராமுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிங்க. கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணிங்க நீட்டு பாகத்தில். கேப்சிகன் இந்த மாதிரி கட் பண்ணிங்க. கேபேஜ், முட்டைக்கோசு இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. வெஜிடபிள் வந்து லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ இது வந்து ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிங்க. பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனுக்கு நசுக்கிங்க. பெப்பரு நசுக்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், வினிகர், ஆப்பிள் வினிகர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிங்க. உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இதுமாரி சீவி வேக வச்சு பண்ணிங்க. உருளைக்கிழங்கு போட்டால் பசங்க சின்ன பிள்ளைங்க நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டிங்க. பாருங்கள், நான் பட்டன் கொடுக்குறேன். சப்பாத்தி மாவு எப்படி பிசையுதுன்னு அதை கிளியராக சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணிங்க. இந்த அளவுக்கு உருட்டி ரெடி பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துங்க. என்ன பண்ண போகிறோம், இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். இது நம்ம ஒரு லேயராக வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொண்டு மாவு அப்ளை பண்ணிங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்காக வச்சுருங்க. ரொம்ப திக்காக வச்சுக்காதீங்க, வேகாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், அது மேலே அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரெண்டு போர்ஷன் வச்சுருக்கேன். ஒரு போர்ஷன் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அடுத்த போர்ஷன் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு உருட்டி எடுத்துங்க. ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம தோசை கல்லில் போட்டு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயராக செப்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய முடியும். வாங்க நம்ம தோசை கல்லில் போயிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த சப்பாத்தியை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே குக் பண்ணிக்கலாம். தோசை கல் வந்து ஹீட் ஆனோடனே சப்பாத்தி போட்டு குக் பண்ணிங்க. ஸோ ஒரு சைட் குக் ஆகிடுச்சா பாருங்கள். ஒரு சைட் குக் ஆகிடுச்சுன்னா திருப்பி போடுங்க. சூடாக இருந்துச்சுன்னா தோசை திருப்பி எடுத்துங்க. சைடு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த கார்னர்லாம் வேகல. கார்னர்லாம் வந்து மொழி நடுவில் கொண்டு வந்துடுச்சு. வேக வச்சுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி லேயராக வந்துட்டாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த லேயராக பிரித்து எடுத்துப்போம். அப்படியே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டாலே இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது என்ன பண்ணுங்கள், ஒரு லேயராக பிரித்து எடுத்துங்க. சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லேயராக பிரித்து எடுத்துங்க. மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பிரிச்சாச்சு. நம்ம பிரிச்சுட்டு நம்ம இப்போ ரோல் செய்வோம். தேவையான ஸ்டஃபிங் வச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அப்படி நல்லா டைட்டாக இங்கே வந்து ஒரு கோல்டன் வந்து டைட்டாக பண்ணிங்க. கவனமாக செய்யுங்க, ஏன்னா தின்னாக இருக்கும் பேப்பரு. ஸோ தின்னாக இருக்கும்போது லைட்டாக பட்டாலே பிச்சுக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு மைதா மாவில் வந்து பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிங்க. ஸோ இந்த சைடு ஒரு ஃபோல்டு பண்ணிங்க. அது மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணிங்க. இது ஒரு பேஸ்ட் வச்சுங்க. இங்கே வந்து ரோல் பண்ண பிறகு டைட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் வச்சுங்க. ஸோ அவ்வளோதான். அழகாக பொறுமையாக டென்ஷன் ஆகாமல் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வீட்டில் கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால ஈஸியாக பிச்சுக்கும். சரி, மைதா மாவு ஃபோல்டு பண்ணுங்க. ஒரு ரொட்டேட் வந்து கொஞ்சம் டைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க. உங்கள் பேஸ்ட் எடுத்து அந்த பக்கமாக அப்ளை பண்ணுங்க. ரைட் சைடில் ஒரு ஃபோல்டு, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு. இந்த ஃபோல்டிங் நிற்கிறது நீங்கள் ஒரு பேஸ்ட் வச்சுங்க. ஃபுல்லாக வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிங்க. எண்ணெயில் பொரியும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். ஸ்லோவாக அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணி எடுத்துங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துங்க. அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வரும். ஸோ அந்த டைமில் எடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம குக் பண்ணது தான். ஸோ அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக குக் ஆகிருக்கு. கோ வித் தக்காளி சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.